படம் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். ஹீரோயின் இருக்காங்கல்ல மமிதா பைஜு, அவங்களுக்கு பயங்கரமா கெமிஸ்ட்ரி, சூர்யாவுக்கும் அவருக்கு நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க்கா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் மாசா இருக்காங்க. விஜய்க்கு அப்புறம் சூர்யா அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க. விஜய் எப்படி மாஸ்க் காட்டுறாங்களோ அந்த மாதிரி சூர்யாவுக்கு மாஸ்க் காட்டியிருக்காங்க அந்த படத்துல. ஆமா, இது அவங்க டாப்ல இருந்தாங்க. இப்ப அவங்க வெளியே போயிருக்காங்க, ஒரு அரசியல் ரீதியா போயிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து மூணாவது இடத்துல இருக்கிறது சூர்யா, விக்ரம் இவங்களாம் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு சூர்யாவுக்கு அதிகபட்சம் தீபாவளி பொங்கல் அடிக்கடி விடுவார். படம் வரும். இதுக்கப்புறம் தெருக்கி விட்டுருக்காரு. அசுரன் படத்துல எப்படி விட்டாரோ அது மாதிரி தெருக்கி விட்டுருக்காரு. படத்துல மியூசிக் நல்லா எப்படி சொல்றதுன்னா கெமிஸ்ட்ரி பயங்கரம் ஒர்க்கா இருக்கு. மியூசிக் எல்லாமே ஒர்க்கா இருக்கு. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியோட நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அழுவாங்க. தெருக்கி விட்டுருக்காரு. பயங்கரமா இருக்கு படம். சூர்யாவுக்கு மமிதா பைஜு பயங்கரமான பேர் தான். நல்லா இருக்கு, அருமையா இருக்காங்க. நல்ல காமெடி ஒர்க்கா இருக்கு. சூர்யாவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. நல்லா இருக்கு படம். சூர்யா சொல்லவே தேவையில்ல, நடிப்பின் நாயகன் அவரு. அவர் நடிப்பெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எல்லா படத்துலயும் பிச்சு உதறிடுவாரு. இந்த படத்துல நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. அது குழந்தை சென்டிமெண்ட் இருக்குது. படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல வந்து முக்கியமா வந்து நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா மேடம் நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா நல்லா காமெடியா நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற படம் தான். விஸ்வநாதன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு நான் 10க்கு 9 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. சூர்யாவுக்கும் அந்த நடிகர் 2 பேருமே பண்ணிக்கிறாங்க. காமெடி அவ்வளவா இவங்களே பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க காமெடி எல்லாம். ஆமா, காமெடினா தேவையில்ல. சூர்யாவை பண்றாரு, அந்த ஹீரோயினையும் பண்றாங்க. மமிதா பைஜு அவங்களும் பயங்கர காமெடி ஒர்க்கா இருக்கு. இது வந்து ரீமேக் படம் தான். இருந்தாலும் சூர்யா ஃபேன்ஸுக்கோசரம் ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு படம். தொடர்ந்து சூர்யா ஒரு படம் பாத்தீங்கன்னா தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கு. இந்த வருஷத்துல வந்து சூர்யா கம்பல்சரி ஒரு 100 crores 1000 crores அடிப்பாரு கம்பல்சரி. 3 படம் ரிலீஸ் ஆகுது சூர்யா. அது இப்ப கருப்பு படம் 300 கோடிக்கு மேல போயிடுச்சு. இந்த படமும் ஒரு 300-400 கோடி வரும். அடுத்து தீபாவளி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் இந்த வருஷம் டாப் கலெக்ஷன்ல பாக்ஸ் ஆபீஸ் சூர்யா தான் இருப்பாரு.